சமீப காலத்தில் வரலாறு காணாத அளவிற்கு 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், பல மாவட்டங்கள் ஏழை எளிய மக்களுடைய, நடுத்தர மக்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. பெரும் பாதிப்பிற்கு மக்கள் உள்ளாகியிருக்கிறார்கள். விவசாய நிலம் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடுகள் என கால்நடைகள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழப்புகள் சில பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பெரும் பேரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. மத்திய அரசு உடனடியாக நேஷனல் டிசாஸ்டர் ஏற்பட்ட பகுதியாக இந்த மாவட்டங்களை அறிவிக்க வேண்டும். தேசிய பேரிடர் உதவி நிதியிலிருந்து கணிசமாக உதவி செய்ய வேண்டும். இப்படி ஆல் இண்டியா லெவலில் டிசாஸ்டர் பகுதியாக, பேரிழப்பு ஏற்பட்ட பகுதியாக அறிவித்தால் என்ன லாபம், நன்மை என்றால் மற்ற மாநில அரசுகளும் இந்த மாநிலத்துக்கு கணிசமாக உதவி செய்ய முடியும். பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டோ, ஈவன் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் கூட 5 கோடி 10 கோடி. இப்போ நாம் வட மாநிலங்களில் எர்த்குவேக் ஏற்படுற போதோ, வெள்ளம் புயல் ஏற்படுற போதோ தமிழ்நாட்டிலலாம் கூட கொடுத்துருக்கோம், ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்படி இது நேச்சுரலாக ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் ஹெல்ப் பண்ணிக்கிறது வழக்கம்தான். அது மாதிரி 10-20 மாவட்டங்களில் 5 கோடி 10 கோடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எம்பிக்கள் எம்பி நிதியிலேருந்து அந்த தொகுதியில் பண்ண முடியும். தேசிய பேரிடர் பாதிப்பு ஏரியாவை அறிவித்தாங்கன்னா எல்லா எம்பிக்களுமே 50 லட்சமோ 1 கோடியோ அவங்க ஃபண்ட்லேருந்து கொடுக்கலாம். ஸோ ஏறக்குறைய ராஜ்யசபா லோக்சபாலாம் பார்த்தீங்கன்னா 900 எம்பிஸ் இருக்காங்க. ஆளுக்கு 50 லட்சம் கொடுத்தா கூட 450 கோடி ஆச்சு ரஃப்லி. ஆளுக்கு 1 கோடி கொடுத்தா நெருக்கி 900 கோடி 1000 கோடி வந்துடும். 2000 கோடி தான் மத்திய அரசு கேட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் அது வழிவகை செய்யும். இதை நான் மத்திய அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அது தொடர்ந்து வலியுறுத்தணும். இந்த மாதிரி பேரிடர் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக இந்த பகுதியில் அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு தொடர்ந்து வற்புறுத்த வேண்டும். கூட 2000 கோடிக்கு மேலே கேட்டிருக்காங்க. அதையும் மத்திய அரசு வழங்கணும். ஏற்கனவே நிகழ்ந்த புயல்கள் பாதிப்புகள் போது எல்லாம் சேர்த்திங்கன்னா மொத்தம் 49,000-50,000 கோடி மத்திய அரசு மாநில அரசுக்கு வர வேண்டியதாக சொல்கிறாங்க. அதில் கணிசமான தொகைகளை கொடுக்கணும். மத்திய அரசு இது மாதிரி பெரும் பாதிப்புகள் வரும்போது உதவி செய்யாமல் வேறு எதுக்காக நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க? ஸோ அதனால் மத்திய அரசு கணிசமாக கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழ்நாடு 2000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் பாண்டிச்சேரி வழியாக வந்தேன். பாண்டிச்சேரியில் 5000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் பாண்டிச்சேரி சின்ன மாநிலம், அதனால் நிதிச்சுமை அதிகமாக வராது 5000ன்னா. பட் இருந்தாலும் அவங்களுடைய வருமானத்துக்கு அது 5000 கொடுக்குறாங்க. வருமானமும் குறைச்சி தானே. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் 2000 கொடுத்துருக்காங்க. அதை ஒரு அதிகரித்து கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 2000 வச்சு இப்போ என்ன ஒரு கூரை கீரை பிஞ்சிட்டு போனால் கூட மாற்றவோ, அல்லது சுவருக்கு ஒரு இடிஞ்சு போனால் கட்டவோ, உள்ளே ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை சரி பண்ணதுக்கு 2000 ரூபா பத்தாது. குறைஞ்சபட்சம் 2000 நான் ஒரு 5000 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா தினம் மழை பெஞ்சு, தினம் வெள்ளம் தினம் பெரும் புயல் பாதிக்கிறது இல்லை. எப்பாவது இந்த மாதிரி பாதிப்பு வரும்போது தானே பண்ணுறோம். அதனால் அதை மாநில அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். இதில் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசு தான் பொறுப்புன்னு கிடையாது. மத்திய அரசுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. ஸோ மத்திய அரசுக்குன்னு தனி ஏரியாவாக இருக்குது. இது மாதிரி மாநிலம்லாம் உள்ளடக்கியது தான் மத்திய ஆட்சிக்கு உட்பட்டது. அதனால் மத்திய அரசும் கணிசமான அளவுக்கு உதவ முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நேற்று எங்களுடைய மாநில தலைவர் சில இடங்களை பார்த்துருக்காரு. இன்றைக்கி நானும் விழுப்புரத்தில் சில இடங்களை பார்த்துட்டு, பாண்டிச்சேரி வழியாக கடலூரில் பார்த்துட்டு, இதுமாதிரி பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் எல்லா இடத்துக்கும் போய் பண்ண முடியாது. ஒரு சில இடத்துல பார்த்துட்டு அங்கங்கே இங்கே சந்திரசேகரப்பா பண்ணியிருக்காரு, அங்கே நண்பர்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தந்த வானூர் தொகுதியில்
அல்ல சிலுவை ராமமூர்த்தி நண்பர் அவர் அவருடைய ஒன்றிய வட்டாரத்தில் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அங்கங்கே அவங்களோட சக்தி கூப்பிட்ட அளவில் அங்கே இருக்கிற வட்டார தலைவர்களோ மாவட்டத்தில் முக்கிய பொறுப்பாளர்களோ அங்கங்கே இது மாதிரி அரிசியோ போர்வையோ வேசியோ சில இது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதை அங்கே கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு அரசுக்கு மூலமாக சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புங்கிறதுனால இந்த பகுதிகளை இன்று பார்க்க வந்தேன், பார்த்துருக்குறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லி இங்கே சந்திரசேகர் ஏற்பாடு பண்ண அரிசி போர்வை இந்த மாதிரி சிலவற்றை சில 100 பேருக்கு வழங்கியிருக்கிறோம். மத்திய அரசு மாநில அரசுகள் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை ஏற்கனவே மாநில அரசு சிறப்பாக வேகமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, தொடர்ந்து வேகமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மழை தான் காரணம், தெரியும் பெருமழை. ஏங்க இது என்ன காரணம்? எப்படி ஏங்க பெரும் விளையாட்ட சொல்கிறேன், பெரும் மழை தான் காரணம். இங்கே யார் காரணம்னு யார் மத்திய அரசு காரணம், மாநில அரசு காரணம், முதலமைச்சர் காரணம், எதிர்கட்சி தலைவர் காரணம்னு சொல்ல முடியுமா? மழை பெரும் மழை வந்து மக்களுக்கு பெரிய அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் ஒவ்வொரு ஏரியாவில் மழை பெஞ்சிருக்கு. எல்லா அணைகளும் நிரம்பி போயிட்டுருக்கு, கம்மாக்கரை உடஞ்சி போயிட்டுருக்கு. அரசாங்கம் முன்னெச்சரிக்கை இன்னும் கூடுதல் நடவடிக்கை எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்களா? சொல்லலாம், தப்பு கிடையாது, கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆகா இன்னார் தான் அணை உடஞ்சதுக்கு இன்னார் தான் காரணம், வெள்ளத்துக்கு இன்னார் தான் காரணம்னு எப்படி ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி சொல்ல முடியும்? திறக்க வேண்டிய சூழ்நிலை எதுக்கு வந்ததுன்னா அணையை நம்புகிற போது அணையை திறக்காமல் இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கத்தில் உடச்சிட்டு போயிடும். அதனால் முன்னெச்சரிக்கை அரசாங்க லெவலில் என்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் திறந்து விட்டுருக்கோம். திறக்கலைன்னா இதை விட பெரிய பாதிப்பு வந்துருக்குங்கிறது அரசின் சார்பில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அரசாங்கம் தான் தடை தந்ததுக்கு அவங்க தான் பொறுப்புன்னு சொல்ல முடியும். சார் ஒரு பெரிய மூத்த அரசியல் தலைவர், விவரமான அரசியல் தலைவர் தான், மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில். அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து எதிர்கட்சி வரிசையில் இருந்து செயல்படக்கூடியவர் படுறாரு இப்போ. அதனால் அரசாங்கத்துக்கு விரோதமான கருத்துக்கள் தான் அவர் சொல்லுவார். அதனால் அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஏங்க சேர் எங்காவது ஒளிஞ்சிருந்து 100 பேரோட போயிட்டுருக்கிற போது 50 பேரோட அதிகாரிகளோடு போயிட்டுருக்கிற போது பின்னாடி அதான் கலெக்டர் எஸ்பிலாம் வந்து போயிட்டுருக்கிற போது ஒரு மந்திரி மேலே பின்னாடி கொஞ்சம் சேரல்லி வீசுகிறதோ கல்லெடுத்து வீசுகிறதோ சத்தம் போடுறதோ, இப்போ எதுக்கு எடுத்தாலும் தொலைக்காட்சியில் டிவியை வச்சுக்கிட்டு கை கேமரா இதை வச்சுக்கிட்டு செல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் எம்எல்ஏ எம்பி மந்திரிகள் யாராவது போனால் திரும்பி பார்த்தா கேள்வி கேட்டால் பேசாமல் இருந்தால் பத்திரிகையாளர் மடக்கினார் அமைதியாக நிற்கிறாங்க, பார்த்தாருன்னா கோமா பார்த்தாருமாங்க. இது மாதிரி எல்லா செயலையும் அணுவாக விமர்சிக்கிற காலம் இது. அதனால் பின்னாடி இருந்து யாராவது சேர்த்தள்ளி வீசுறதுன்னு பெரிய வீர வேலையாது. அது முன்னாடி கூட இல்லை, எவனோ பின்னாடி இருந்து ஆம்பளையோ பொம்பளையோ தூக்கி போகிறவங்க மேலே யார் மேலே வேணாலும் யாரும் போடலாமே. அதில் என்ன வீர சாகசம் என்ன இருக்காது? அதெல்லாம் வந்து சரி, மக்களுக்கு பாதிப்புக்கு மந்திரி பார்க்க வராரு. நீங்கள் வந்து குறை சொல்லலாம், நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஆர்கியூ பண்ணலாம், பேசலாம், குறை சொல்லலாம், இதை செய்யுங்கன்னு சொல்லலாம், கூடுக செய்யுங்கன்னு சொல்லலாம். சேத்தள்ளி இறைக்கிறதுனால வாயில் சேத்தள்ளி இறைச்சாலும் சரி தான், கையில் சேத்தள்ளி இறைச்சாலும் சரி தான், 2 நாளையும் எந்த நன்மையும் ஏற்பட போகிறதில்ல, பிரயோஜனம் போகிறதில்லை. பத்திரிகையில் ஊடகங்கள்லான ஒரு ஷார்ட்டு வரும், அதுவும் யார் எரிஞ்சாருன்னே தெரியாது. யார் எரிஞ்சான்னு தெரிஞ்சால் அவர் என்ன பாடுபடுவான்னு தெரியாது. அப்புறம் யார் இருந்தாலும் சேர்ந்தால் எப்படி காவல்துறை அரெஸ்ட் பண்ணுவாங்க, உள்ளே கொண்டு போடுவாங்க, ஒளிஞ்சிருந்து தான் வீசியிருப்பாங்க இல்லையா? அதில் என்ன பெரிய வீர பராக்கிரமம் இருக்குது? அதில் போய் சொல்லலாம், நேராக மந்திரி வராரா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, போய் இந்த மாதிரி இருக்குங்க, இப்போ நிதி பத்தில் கூட கொடுங்க, உதவி கொடுங்க, அரிசியை கூட கொடுங்க, என்ன வேணும் கேட்கலாம். அது ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது. மண்ணை வீசுறது, கல்லை வீசுறது, கட்டவாதத்தில் பேசுகிறது, இதெல்லாம் வந்து மழை வெள்ளத்தில் அவங்களும் கஷ்டத்தில் தான் பல ஊர்களை காலிலேருந்து பார்த்துட்டு வர்றாங்க. சில பேருக்கு உடம்பு நல்லா இருக்குது, சிலருக்கு உடம்பு செல்லாமல் இருக்குது, அதோட இப்போ கஷ்ட நஷ்டங்களோடு தான் போகிறாங்க பார்க்குறதுக்கு. அவங்கள அவமானப்படுத்துறது இல்லையோ, இன்சல்ட் பண்ணது இல்லையோ என்ன, அதனால் பண்ணுறவங்களுக்கு என்ன லாபம், அதனால் மற்ற மக்களுக்கு என்ன லாபம்? அதனால் இந்த மாவட்டத்தில் அவர் ஒரு சின்ன எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. ஆமாம், சொந்தமாக அவர் வந்து காசு இருக்கா இல்லையாங்கிறத கூட பிரச்சனை இல்லை. காசு இல்லைன்னா சில நேரம் கடன் வாங்கி கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா. அல்லது மனசு இருக்கணும்ல. அவரால் என்ன மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு
வெள்ளம் புயல் அந்த மாதிரி பாதிப்பு காலங்களாக இருக்கட்டும், சாதாரண காலங்களாக இருக்கட்டும், அது மாதிரி ஒரு வீட்டில் கல்யாணம் காட்சி நல்லது கெட்டது அப்படி இருந்தாலும் எல்லாத்துலேயும் போய் அவர் பங்கெடுத்துக்கிறாரு, நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாரு. அதே மாதிரி மத்திய அளவில் மாநில அளவில் கட்சிகள் அறிவிக்கிற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், நிகழ்ச்சிகள், கூட்டங்கள் எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டில் எங்கே நடக்குதோ இல்லையோ அவர் தலைமையில் இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அது மாதிரி அவர் சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் காங்கிரஸ், மத்திய காங்கிரஸ், மாநில காங்கிரஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கணும். இன்னும் ஒன்றும் கொடுக்காம பொறுப்பும் இல்லாமல் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. அது மோடி கவர்மெண்ட் சார், மோடி கவர்மெண்ட் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய மழை வெள்ளம் இத்தனை நாளாச்சு. நேரம் ஏதாவது ஒரு குழு, ஒரு டீம் வந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து பார்த்துருக்கணும்ல. அது மாநில அரசு கேட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. மத்திய அரசு என்ன தூங்கிட்டா இருக்காங்க, முடிச்சு தான் இருக்காங்க. ஸோ பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அமைச்சர்களோ அல்லது உயர்மட்ட அதிகாரிகளோ வந்து பார்க்குறது, குறைஞ்சபட்சம் விமானத்துலையாவது ஹெலிகாப்டர்லையாவது வந்து சுற்றி பார்த்து அங்கே இருக்கிற அதிகாரிகளோட அந்த மாவட்டத்தில் இருக்கிற உயர்மட்ட அதிகாரிகள் அமைச்சர்களோடு கலந்து பேசி என்ன நிவாரணம் வழங்கணும், என்ன உதவி பண்ணுங்கிறத கேட்டு அறிஞ்சு அது மாதிரி மேலே ரெக்கமெண்ட் பண்ணி உதவி செய்யணும். அதுதானே மத்திய அரசாங்கம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மெத்தனமாக இருக்கிறது, உண்மை செய்யாமல் இருக்கிறது உண்மையிலே வருந்துவதற்குரியது, கண்டனத்திற்குரியது. என்ன புதுசாக சொல்லிட்டாரு எதிர்கட்சி தலைவர், அப்படி தான் சொல்லுவார். எதிர்கட்சி தலைவர் அரசாங்கத்தை பாராட்ட செய்வார். அரசாங்கம் அவர் சார்பில் இல்லை, மற்ற கட்சிகள் இப்போ நாங்களும் தான் கேட்குறோம்ல, நிறைய குறைகளை சொல்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லுவார். அது அவருடைய கடமை. அது சார், புயல்ன்றது வந்து தமிழ்நாடு பூராவே அந்த மாதிரி மக்கள் அதான் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வெள்ளம் புயல் வரும், பாதிப்பு வரும். இந்த பக்கத்தில் அது கரையை கிடக்கும், இந்த ஏரியா பாதிக்கும், அந்த ஏரியா பாதிக்கும். விளம்பரம் வந்ததுனால கடலோர பகுதியில் மீனவர்கள்லாம் வந்து வேலைக்கு போகலை. விவசாய பகுதிகளில் வந்து விவசாயிகள் வேலைக்கு போக முடியலை. ஸோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கணக்கில் கொண்டு அவங்களுக்கும் உதவி செய்யணும். அதுக்கப்புறம்னா தண்ணி வந்து வீட்டை காலி பண்ணியோ, அங்கே யாராவது ஆடு மாடு அடிச்சுக்கிட்டு போயோ, இல்லை செத்தோ, இல்லை பாதிப்பு வந்தால் தான் உதவி பண்ணணும்னு கிடையாது. அது மட்டும் இல்லை சார், விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. கடலுக்கு பக்கத்தில் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடலூர் வடிகால் பகுதி மாதிரி எங்கே பெஞ்சாலும் கடைசியாக உங்கள் ஊர் வழியாக தான் கடலுக்குள்ளே போகணும். பாதிப்பு ஜாஸ்தி ஆகுது. ஒவ்வொரு புயல்லையும் இங்கே இருக்கிற மக்கள் பெருசாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இப்போ விழுப்புரத்தில் கொடுத்ததை வானான்னு சொல்ல, நீங்களும் வானான்னு சொல்ல மாட்டீங்க. அங்கே கொடுத்த மாதிரி இங்கேயும் எல்லா மக்களுக்கும், பாதிக்கப்பட்ட மக்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்த மக்கள் எல்லாத்தையும் ஒரு கருணை அடிப்படையில், நீங்கள் எல்லாம் தினம் புயல் வர்றதில்லை, இப்போது 5 வருஷம் 10 வருஷம் கழித்து இந்த பாதிப்பு வர்ற போது பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு அரசாங்கம் தாராள மனத்தோடு, தாய் உள்ளத்தோடு, கருணை அடிப்படையில் எல்லாருக்கும் 1000 2000 கொடுக்குறல ஒன்றும் அரசாங்கம் பலவீனமாகிடாது. அந்த மாதிரி கணிசமாக உதவி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நியாயமானது. 1960